வணக்கம். ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை நம்ம டிக்கெட் முன்பதிவு 30 நாட்கள் 90 நாட்கள் அட்வான்ஸ் புக்கிங் நடைபெற்று இருக்கு. இந்நிலையம் திடீர்னு 22/1/2024 அன்று போக்குவரத்துறை ஆணையர் அவர்களிடம் ஒரு சுற்றறிக்கை, ஆம்னி பேருந்துகளை 24/1/2024 இருந்து சென்னை நகரத்துக்கு இயக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆம்னி பேருந்துகள் அட்வான்ஸ் புக்கிங் 90 நாள் கிட்ட நடைபெறும் போது 2 நாட்கள்ல உடனே மாற்றுங்கிறது பாசிபிலிட்டியான விஷயமா? அது பாசிபிலிட்டி இல்லாத விஷயம். பிளஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கு தைப்பூசம் மற்றும் குடியரசு தொடர் 4 நாட்கள் விடுமுறையை முன்னிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு 60,000 பயணிகள் டிக்கெட் முன்பதிவு பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,500 பேருந்துகள் 60,000 பயணிகள் சென்னை நகரத்துக்குள்ள நம்ம தென் தமிழகத்துக்கு செல்வதற்கு முன்பதிவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு திடீர்னு சொல்லி இந்த 2 நாள சொல்லி இதை உடனே மாத்துங்கன்னு சொல்றாங்க. மாத்துறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்ல. அப்படியே கிட்டத்தட்ட நாங்க சாதாரண நாட்கள்ல 850 பேருந்துகளும், வார இறுதி நாட்கள்ல 1,250 பேருந்துகளும், இதே விழா காலங்கள் 1,600 பேருந்துகள் வரை இயக்கிட்டு இருக்காங்க. இப்ப கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட 144 பஸ் பார்க்கிங் பே தான் இருக்குங்கிறாங்க. இப்ப நாங்க 1000 பேருந்துகளை போய் 144 பேரை எப்படி நிறுத்துவோம்? நாங்க இதைத்தான் நாங்க சிஎம்டி நிர்வாகத்திடம் கடந்த 3 மாதமா நேரடியாகவும் நிறைய ஊடகங்கள் மூலியாவும் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். எங்கள் பேருந்துகள் நிறுத்துவதற்கான வசதி எங்க இருக்கு? அங்க கோயம்பேடு காலி பண்ணு சொல்லி நான் எங்க நிறுத்துவோம்? அந்த வசதியை சொல்லுங்கன்னு சொன்னா எந்த அதிகாரிகளும் சிஎம்டி சார்பா எங்களை தொடர்பு கொள்ளவே இல்லை. யாரும் எங்களை இது சம்பந்தமா அங்க இடம் இருக்கு, இந்த வசதி இருக்குன்னு இதுவரை யாரும் பேசவே இல்லை. ஊடகங்கள்ல தான் செய்தி வருது. ஆம்னி பேருந்து காலி பண்ணு காலி பண்ற செய்தி கூட எங்களுக்கு ஒரு சர்க்குலரோ எதுவுமே கிடையாது, சங்கங்கள் கிடையாது, ஆபீஸ் கிடையாது. நேற்று இரவு உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ள உள்ள கடைக்கு நேற்று இரவு கொடுத்திருக்காங்க. 9 மணிக்கு கொடுக்குறாங்க. 30ஆம் தேதியோட பேருந்து கடையை காலி பண்ண 4 நாளா காலி பண்ண முடிய விஷயம் அது. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருந்துகள் இருக்கு. ஒரு பேருந்துகளுக்கு 12 பயணிகள் இருக்காங்க. இதெல்லாம் உடனடியாக காலி பண்ற விஷயம் அது. அரசு ஏன் இந்த 2 நாளா அவ்வளவு தீவிர நடவடிக்கை எடுக்கிறாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல 60,000 பயணிகள் இன்றைக்கு புக் பண்ணிருக்காங்க. இந்த தொடர் விடுமுறையில் 2 லட்சம் பயணிகள் முன்பதிவு பண்ணிருக்காங்க. இதுல நிறைய பாதிக்கப்படும் போது பயணிகள் தான். அதனால பயணிகளின் நலன் கருதி உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனை எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி பயணிகள் பாதிக்காத வண்ணம் உடனடி நடவடிக்கை எடுக்கணும். இப்ப இன்னைக்கு பாக்குறீங்க, கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நீங்க பாக்குறீங்க, காவல்துறை நண்பர்களும் பிளஸ் சிஎம்டி நண்பர்களும் வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப 35,000 பயணிகள் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 8 மணிக்கு 35,000 பயணிகள் பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பாங்க. இப்ப உங்க ஊருக்கு அவங்க பயணம் எப்படி சிறப்பா இருக்கு? தொடர் 4 நாள் விடுமுறைக்கு ஊருக்கு போறாங்க. இதை எப்படி சிறப்பா இருக்கு பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இல்ல சார், இது இப்ப கிட்டத்தட்ட 2002 உயர்நீதிமன்றத்தில் இந்த நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையம் மாற்றும் போது ஒரு வழக்கு நாங்க சங்க சார்பா தொடுத்தோம். அப்ப 2003 நீதியரசர் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் 2 பேர் இந்த நீதியரசர் பெஞ்சில் ஒரு ஆணை விட்டுருக்காங்க. ஆம்னி பேருந்துகள் சென்னை நகரத்துக்கு வர்றதுக்கு தடை ஆணை எதுவும் இல்ல, ஆம்னி பேருந்து உள்ள வரலாங்களோ ஒரு நீதிமன்ற ஆணை இருக்கு. அதை எதிர்த்து சிஎம்டி சார்பாக உச்சநீதிமன்றம் போனா உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த வழக்கை நாங்க சுட்டிக்காட்டி நேற்று இந்த ஆணையை கொடுத்த முன்னாடி நேற்று நாங்க ஒரு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் நாங்க போக்குவரத்து ஆணையர் அவர்களுக்கும், ஹோம் செக்ரட்டரி அவர்களுக்கும், சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கும் மற்றும் தாம்பரம் ஆணையர், சென்னை காவல்துறை ஆணையர் எல்லாருக்கும் ஒரு காப்பி வழங்கியிருக்கோம். இதே மீறி அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எங்களுக்கு அரசை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர தர வேற வழி இல்ல. ஏன்னா இதுல பாதிக்கப்படுறது ஆவணி பேருந்து உரிமையாளர் மட்டும் இல்ல, பயணிகள் கிட்டத்தட்ட இன்னைக்கு 60,000 பயணிகள், 2 லட்சம் பயணிகள் இந்த தொடர் விடுமுறையில ஊருக்கு போன்னு இருக்காங்க. அதை திடீர்னு நீங்க 2 நாள் முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டு உடனே தடுக்கிறதுக்கு என்ன இவ்வளவு அவசரம் இருக்குன்னு தெரியல. இந்த இதுக்கு இன்னும் அவசரம் இருக்குன்னு தெரியல. இந்த கோர்ட் ஆர்டர் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. கோர்ட் ஆர்டர்ல தெளிவா இருக்குது. ஆம்னி பேருந்து காலையில இயங்கிட்டு தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. ஆம்னி பேருந்து இயங்கிட்டு தான் இருக்கு. ஆல்ரெடி 60,000 பயணிகளுக்கு முன்பதிவு சென்னையில் நகரப்பதி எல்லா இடத்துலயும் முன்பதிவு பண்ணி அந்தந்த இடத்துல இருந்து தான் பயணிகள் முன்பதிவு வெயிட் பண்றாங்க. அவங்கள போய் ஏத்திட்டு தான் போகணும். இப்ப எதுவுமே மாத்த முடியாது. இப்ப எந்த பயணிகளை எங்க மாத்த முடியும்? எந்த பயணிகளையும் மாத்த முடியாது. ஒரு பேருந்து ரெட் ஹில்ஸ்ல புறப்பட்டுச்சுன்னா அடுத்து அம்பத்தூர், முகப்பேரு, கோயம்பேடு, வடபழனி, அதுல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நாங்க போறோம். இன்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள 11,000 பயணிகள் முன்பதிவு பண்ணிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் நாங்க பயணிகள் ஏத்திக்கிட்டு தான் போறோம். நாங்க 30ஆம் தேதியில இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போய் பயணிகளை ஏத்திக்கிட்டு தான் போறோம்.
படிப்படியா தான் நம்ம பண்ண முடியும், உடனடியா பண்ண முடியாது. அங்க கிட்டத்தட்ட கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் எங்களுக்கு 50 கடை இருக்கு, கிட்டத்தட்ட 400 பேருந்து நிறுத்த வசதி இருக்கு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எங்களுக்கு வந்து இதுவரை ஒரு சிங்கிள் கடை கொடுக்கல. எங்க இருந்து நாங்க ஆபரேட் பண்ணுவோம்? ஒரு ஆன்லைன் புக்கிங் இருக்கு, இன்னைக்கு எப்படி ஆபரேட் பண்ணுவோம்? இதெல்லாம் அரசுக்கு தெரியாதா? அரசு பாத்துக்கிட்டு இருக்காங்களா? ஃபைனல் டிசிஷன் வழக்கம் ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை இப்போ வந்து இதுவரை உடனடியா 2 லட்சம் பயணிகளை மாற்றம் பண்ற சூழ்நிலை இல்ல. மாற்றம் பண்ணி கொண்டு போனாலும் பேருந்து நிலையத்தில் இடம் இல்ல, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில். அதனால எதுவும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தா சொல்லுங்க. வாய்ப்புகளே இல்லாத போது நாங்க அடுத்த சோர்ஸ் எங்க யோசிக்க முடியும்? சோர்ஸை யோசிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இல்ல. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த நீங்க பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு 5 ஏக்கர் இடம்னு சொல்றாங்க வரதராஜபுரத்துல. அந்த வரதராஜபுரத்துல பாத்தீங்கன்னா வெறும் மண் தரையா தான் இருக்குது. மண் தரையில கொண்டே நாங்க என்ன பண்ண முடியும் வண்டியை? எங்களுக்கு அரசாங்கம் வந்து 5 ஏக்கர் இடத்த ஒதுக்கி இருக்கிறோம், உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் செஞ்சு தரேங்கிறாங்க. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த நீங்களே பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் போய் வரதராஜபுரம்னு ஒரு இடம் இருக்குது, அதை போய் பார்வையிடுங்க. அவங்க சொல்றாங்க நீங்க அங்க போய் நிப்பாட்டுங்கிறாங்க. நாங்க எப்படி நிப்பாட்ட முடியும்? எங்களுக்கு போதுமான வண்டி நிப்பாட்டுறதுக்கே கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா காலையில வர பயணிகள் ஏற்றிட்டு வர ஓட்டுநர்கள்லாம் வந்து காலையில வருவாங்க. வந்தோன்னா காலையில வந்து அவங்க பாத்ரூம் போகணும். எங்க வண்டிகளுக்கு பராமரிப்பு இருக்குது. அந்த பராமரிப்பு பண்றதுக்கு கூட எங்களுக்கு இடம் கிடையாது. நாங்க பராமரிப்பெல்லாம் வந்து நகரத்தை சுற்றுப்புறத்துல தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இடத்துல செட் இருக்குது. திடீர்னு ஒரு இடத்துல இருந்து போக சொன்னா நாங்க எங்க போறது? இப்ப பாத்தீங்கன்னா 2003 இங்க பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிக்கிறப்போ எல்லா கட்டமைப்பும் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப ராயப்பேட்டால இருந்து ஒருத்தர் வர்றாருன்னா இங்க வரலாம், ராமாபுரத்துல இருந்து வரவங்க வரலாம். எல்லாருக்கும் வந்து கோயம்பேடு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தது, வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. மெட்ரோ ட்ரெயினிங் வசதி இருக்குது, எல்லாம் வந்துட்டு போனாங்க. நாங்க அதிகாரிகிட்ட பழக்க உயர்மட்ட குழு இது நடத்துறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, மின்சார ரயில் இருக்குதுங்கிறாங்க. பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. மின்சார ரயில்ல காலைல 8 மணிக்கு ஒரு குடும்ப தலைவி வந்து தன் மக்களை கூட்டிக்கிட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு பயணம் பண்ண முடியுமா? மறுபடியும் 7 மணிக்கு அவங்க எப்படி பயணம் பண்ணுவாங்க? ஏற்கனவே மின்சார ரயில்ல போறவங்களுக்கே மின்சார ரயிலோட தேவைகள் பத்தாம இருக்குது. இதுல கிளம்பாக்கம் போறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, 2030 எல்லாம் வந்து மெட்ரோ வந்துருக்காங்க. அவங்க சொல்றது வந்து ரொம்ப அதிசயமா இருக்கு. 2030ங்கிறது இன்னும் 7 வருஷம் இருக்குதுங்க. 7 வருஷம் நடக்கிறது வந்து அதிகாரிகள் வந்து 2030 மெட்ரோ வந்துருக்காங்க. அங்க இது பாத்தீங்கன்னா மின்சார ரயிலுக்கு உண்டான ஸ்டேஷனே கிடையாது. அந்த ஸ்டேஷனுக்கு 1.5 கிலோமீட்டர் நவுந்து போய் தான் ஏறணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் திருச்சியிலிருந்து ஒரு பஸ் வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நுழையுதுன்னா மீதி எல்லாருமே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நுழையுதுன்னா அந்த இடத்துல டிராபிக் ஆகும். அந்த உயர்மட்ட மேம்பாலமும் கிடையாது. அது திரும்புறப்ப பாத்தீங்கன்னா நகரத்திலிருந்து சென்னையிலிருந்து திருச்சி போறவங்க அவங்க அப்படியே ஃபுல்லா டிராபிக் ஆகும். இப்ப இடையில கூட பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பத்திரிகை வாயிலாக தான் நம்ம தொலைக்காட்சி வாயிலாக தான் தெரிஞ்சுட்டோம். அங்க உள்ள உள்ளூர் மக்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய மறியல் பண்ணாங்க. எங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரப்ப நிக்கிற பஸ் இப்படி டிராபிக் ஆகுறதுனால எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாதுன்னு நாங்க அரசு கூட ஒத்துழைக்க எல்லா விதத்திலையும் தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற 5 ஏக்கர் இடத்தை வந்து அதை ஒழுங்குபடுத்தி அங்க வண்டிகள் நிப்பாட்டுறதுக்கு புக்கிங் ஆபீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்கன்னா அரசு கூட நல்ல உறவு தான் நாங்க விரும்புறோமே தவிர அரசு கூட எதிர்த்து செய்யணுங்கிறது என்ன கிடையாது. எங்களுக்கு இடமே இல்ல. நீங்க எங்களுக்கு இத்தனை கேள்வி கேட்டவங்க, நீங்க அந்த இடத்த போய் பாருங்க. அந்த இடத்த பாத்தீங்கன்னா உங்க கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில். நாங்க ஏன் இதை வந்து போக காலதாமதம் பண்றோங்கிறது எல்லாமே தெரியும். அந்த கட்டமைப்பே கிடையாது. அங்க வெறும் கட்டான் தரையா தான் இருக்குது. நல்ல ஏரிங்க. இந்த தடவை மழை பெய்யறப்ப பாத்தீங்கன்னா அந்த உள்ளூர் மக்களை கூட நீங்க பேட்டி எடுங்க. உள்ளூர் மக்களே வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போற நிலைமை தான் இருந்தது. எங்க பஸ்ஸுங்கெல்லாம் ஒரு பஸ் 50 லட்சம் 60 லட்சம் ரூபாய் பஸ்ஸை போட்டுட்டு தண்ணி பூந்தா என்ன ஆகும்? அரசாங்கம் எல்லாத்தையும் சிந்திக்கிறப்ப எங்களை பத்தியும் சிந்திக்கணும். இது தயவு கூர்ந்து முதல்வர் தலையிட்டாதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு வருமே தவிர இதை வந்து அமைச்சரை தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் ரொம்ப முனைப்பா இருக்கிறாரு. கட்டப்படாத பேருந்து நிலையத்தில் தோண்டாத கிணறு காணாம போனங்கிற கதை மாதிரி எங்களுக்கு கட்டப்படாத பேருந்து நிலையத்தை போய் நிப்பாட்டினா எந்த பேருந்து நிலையத்தை நாங்க நிப்பாட்டுறது? இங்க பாத்தீங்கன்னா கோயம்பேட்டில் எல்லா கட்டமைப்பு இருக்குது. எங்க இருந்து வரவங்களா இருந்தாலும் கோயம்பேடு வரலாம். இப்போ ஒரு தண்டையார்பேட்டையில இருந்து ஒருத்தர் வர்றாருங்க, கோயம்பேடு வந்து இறங்கி கோயம்பேடுல இருந்து மறுபடியும் ஒரு கிளம்பாக்கம் போகணும்னா அவர் போற வண்டி கூட பைபாஸ்ல போகாது. நல்லா தெரிஞ்சுங்க. அது சிட்டி அசோக் நகர் வழியா தான் போகும். அசோக் நகர்ல அவர் டிக்கெட் ஏத்தி எல்லாத்தையும் இறக்கி அவர் கூட்டு போறார். அதுக்குள்ளே இவருக்கு போதும் ஆயிரும். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5 ஏக்கர் நிலத்துல எங்களுக்கு உண்டான கட்டமைப்பு எல்லாம் கட்டி கொடுத்து அரசாங்கம் எல்லாத்தையும் பண்ணி முறைப்படி எங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா நாங்க இந்த பேருந்து நிலையத்தை காலி பண்ணிட்டு அரசாங்கத்து கூட போறதுக்கு தயாரா இருக்கிறோம். நகரத்துல வந்து போக்குவரத்து நெரிசலுங்கிறது எங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுல எங்களோட பங்களிப்புக்கு தேவை, அரசாங்கத்துக்கு தேவைங்கிறப்ப நாங்க செய்ய தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த வந்து வெறும் தரையாவே இருக்குது. கட்டுமான அப்ப நம்ம நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டியதா இருக்கும். ஏன்னா அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கிறப்போ நமக்கு கடைசியா இருக்கிறது நமக்கு ஒரே ஒரு ஆயுதம் வந்து நீதிமன்றம் தான்.
எங்களோட குறைகளை வந்து நாங்க நீதிமன்றத்தில் தான் முறையிடணும். நீதி அரசர்கள் தான் இதுக்கு பேருக்கு முடிவு எடுக்கணும். புரியுதா இல்லைங்களா? இப்ப நாங்க எதுவுமே பண்ண போறது கிடையாது. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த போய் நீங்க பாருங்கன்னு தான் சொல்றேன். பஸ் எடுத்துட்டு போனா எங்க கொண்டே நிப்பாட்டுறது, என்ன பண்றது? அந்த வெறும் தரையில கொண்டே 164 பேல வந்து எத்தனை வண்டி நிப்பாட்ட முடியும்? எங்கிட்ட 1000 பஸ்ல 164 பேர் நிப்பாட்டியாச்சுன்னா எல்லாம் ஜிஎஸ்டி ரோடுக்கு வந்துடும். ஜிஎஸ்டி ரோடு பிளாக் ஆயிரும். அப்ப ஊருக்கு போறவங்க எல்லாம் காவல்துறை நண்பர்களாகட்டும் எல்லாருக்கும் பெரிய சிரமம் தான். இப்ப சிரமம்னா பெரிய சிரமம். இது எங்களுக்கு முறைப்படி 5 ஏக்கர் இடத்துல வந்து எல்லாத்தையும் கட்டி கொடுத்து எங்களை அனுப்புனாங்கன்னா இந்த சிரமத்தை எல்லாம் தவிர்க்கலாங்கிறது எங்களுக்கு தாழ்மையான கருத்து. சார், மிரட்டுறாங்களா சிஎம்டி அதிகாரிகள் காவல்துறை வந்து இயக்கக்கூடாதுன்னு மிரட்டுற மாதிரி காலையில இருந்து? இல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு உயரதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை செய்யறது அவங்களோட வேலை. இப்ப நீங்க வந்து எங்களை பேட்டி காண்ற மாதிரி அவங்களோட உயரதிகாரிகள் எதை சொல்றாங்களோ அதை தான் நாங்க அவங்க கிட்ட கோச்சிக்கிட்டு என்ன ஆக போகுது, அவங்க கிட்ட வர சிஎம்டி அதிகாரி கிட்ட கோச்சிக்கிட்டு என்ன ஆக போகுது. இன்னைக்கு தேதிக்கு வண்டி இயக்கக்கூடாது, 7:30 மணிக்கு மேல நீங்க வண்டி இயக்கக்கூடாதுங்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாங்க கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5 ஏக்கர் இடத்துல என்ன கட்டுமான அமைப்பு இருக்குது? கட்டுமான அமைப்பு இருந்து நாங்க போலேன்னு சொன்னா பத்திரிகை நண்பர்கள் நீங்களே தயவு கூர்ந்து போய் பாருங்க. எங்களுக்கு கட்டுமான அமைப்பு 5 ஏக்கர் கொடுத்துருக்க அந்த இடத்த பாருங்க. அதுல எங்க வண்டி நிப்பாட்டினா ஒரு மழை பெஞ்சா வண்டி உள்ள அமுங்கிரும். வழக்கம் போல இங்க இருந்து தான் இயக்கப்படும். வழக்கம் போல எங்களுக்கு வந்து காவல்துறை நண்பர்களோ இல்லாட்டி வந்து சிஎம்டி அதிகாரிகளோ எதுவுமே பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு வந்து உயர் அதிகாரிகள் இல்ல மக்கள் வந்து தெளிவா வந்து கோயம்பேடுக்கு வரலாம், பயணம் செஞ்சுட்டு போலாம். அமைச்சர் சொன்ன மாதிரி இன்னிலிருந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் பண்ண முடியாதுங்கிறதுக்கு வந்து நாங்க எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு பண்ணி கொடுத்துட்டு நான் கட்டமைப்பு பண்ணி கொடுத்துக்கிறேன், நீ ஏன் போக மாட்டேங்கிற கேட்கறது அர்த்தம் இருக்கு. கட்டமைப்பை நீங்களே போய் பாருங்க. பார்வையிட்டு நான் எங்க பேட்டியை போடுறப்போ நீங்க அந்த புதிய பேருந்து நிலையம், தனியார் பேருந்து நிலையம் அந்த தரையை கூட காட்டுங்க, மக்களே உணரட்டும். நாங்க போக மாட்டோம். இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கான அரசாங்கம் இல்ல, இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம். அப்படி இருக்கிறப்ப மக்களை சிரமப்படுத்தாதுன்னு நான் நம்புறேன். அதனால இங்கிருந்து தான் எங்களுக்கு புறப்படும் வண்டி, எந்த இதுவும் கிடையாது. நாம யாரு கூட முரண்பட்ட கருத்தோ எதுவுமே நமக்கு கிடையாது. பேருந்து இன்னைக்கு இங்கிருந்து தான் இயங்கும். இதை பத்தி நம்ம மறுபடியும் வந்து அதிகாரி மட்டத்திலையும் அமைச்சர் மட்டத்திலையும் பேச்சுவார்த்தை கலைச்சாங்கன்னா எங்க சங்க சார்பா சங்கத்தின் தலைவர் அன்பழகன் மற்றும் எங்க சங்கத்தின் தலைவர் வந்து அப்சல் பாய், மாறன் இவங்க எல்லாம் கலந்துகிட்டு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க. நாங்க யாரையும் சிரமப்படுத்துறது கிடையாது. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த கண்டிப்பான முறையில வடிவமைச்சு கொடுத்தா நாங்க போறதுக்கு தயாராக இருக்கிறோம். நாங்க எதிர்ப்பே தெரிவிக்கல. எல்லாம் வந்துருதாங்க இருக்குது. வழக்கம் போல இயக்கப்படணும். எப்போது இல்ல பாயிண்ட்ல வழக்கம் போல இயக்கப்படாத பயணிகள் கவலைப்பட வேண்டாம். வழக்கம் போல இயங்கும். நன்றி, வணக்கம்.